வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்னுடைய saree கலெக்ஷன் தான் காட்ட போறேன். என்கிட்ட எவ்வளோ saree இருக்கு, என்னென்ன saree நான் வேர் பண்ணியிருக்கேன், வேர் பண்ணாமல் எவ்வளோ saree வச்சிருக்கேன், அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோஸில் வரும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். இப்போ நான் என்னென்ன saree யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் வேர் பண்ணியிருந்த சாரியோட ஃபோட்டோவும் உங்களுக்கு ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க saree கலெக்ஷனை பார்க்கலாம். என்னுடைய saree கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதில் எவ்வளோ saree இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்கிறோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 saree இருக்குது. இந்த 10 சாரியில் நான் இப்போதைக்கு வேர் பண்ணிகிட்ருக்கிற saree, இந்த பட்டு saree பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வேர் பண்ணியிருந்த saree தான். இதோட ப்ளவுஸ் வந்து சொதப்பினதுனால இந்த saree என்னால் வேர் பண்ண முடியல, பட் அப்படியே இருக்குது. இந்த பட்டு சாரியோட ப்ளவுஸு சரியில்லாததுனால இந்த பட்டு saree என்னால் வந்து வேர் பண்ண முடியல. இதுக்கு வேறு ப்ளவுஸ் வாங்கி தான் இதை நான் வந்து வேர் பண்ணணும். அப்படியே வச்சுருக்கேன், யூஸ் பண்ணலை இந்த saree வந்து. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, இந்த saree நான் எங்கேயுமே கட்டிட்டு போயிருக்க மாட்டேன். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக பாருங்கள், இந்த பேக்லலாம் பாருங்கள், சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நூல்லாம் பிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இது பின்னாடிலாம் பாருங்கள், அந்த ஸ்டோனு ஃபுல்லாக பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுச்சு. நான் ஆனால் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த மாதிரிலாம் தைக்காதீங்க. ஒரே ஒரு லேஸை வச்சு நாட்டு வச்சு தைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒர்த்தா தைக்கிறோன்னு 500 ரூபா கொடுத்து தைச்சி இதில் ஒரு புண்ணியமும் கிடையாது. அது லைஃப் வரமாட்டேங்குது அந்த மாதிரி நம்ம தைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த saree நான் நிறைய வேர் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். இதில் என்ன ஒர்த்துனா லேஸ் இருக்குது, நாட் இருக்குது. இது ரெண்டு தான் இந்த ப்ளவுஸில் இருக்குது. இந்த ப்ளவுஸோட saree பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த saree, இந்த சாரியோட ப்ளவுஸு தான் இது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த saree நான் வந்து வேர் பண்ணிட்டு போயிருந்திருக்கேன். ஃபோட்டோஸ் வேணால் நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் saree, சிம்பிளான ப்ளவுஸ் தான் இது. இந்த க்ரீன் saree பார்த்தீங்கன்னா காட்டன் தான். எனக்கு வந்து காட்டன் saree ஃபுல்லாக வந்து சூட்டபிள் ஆகும். கட்டுனா பர்ஃபெக்டாக அப்படியே நிற்கும். எந்த ஒரு காலையில் கட்டிட்டு போனால் நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும். எந்த ஒரு டேமேஜும் நமக்குள்ள இப்படி போயிடுச்சு நழுவிடுச்சுன்னெலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கே எனக்கு காட்டன் சாரியில் வந்தது கிடையாது. அதனால நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காட்டன் saree தான் போய் செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா லேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், நாட்டு கொடுக்கல. இந்த saree நான் நிறைய இடத்துக்கு வேர் பண்ணிட்டு போயிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க saree. இந்த saree வேர் பண்ணியிருக்கிறது யூடியூப்லேயே நான் போட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட ரீசெண்டாக இந்த 3 saree தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எங்கே போனாலும் கட்டிட்டு போகிறது. இந்த 3 saree மட்டும்தான் நான் எங்கே போனாலும் வேர் பண்ணிட்டு போகிறது. நெக்ஸ்ட் ஒன் saree பாருங்க. இந்த saree வந்து குரூப் saree. நானும் அம்மா அக்கா 3 பேரும் சேர்ந்து எடுத்த குரூப் saree. அம்மா வீட்டில் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்காக இந்த saree நாங்கள் வந்து எடுத்துருந்தோம் குரூப் சாரியா. இதை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் கட்டலை. ஏன் கட்டலைன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ளவுஸ் பாருங்கள், ஒர்த்தே இல்லை. லேஸ்லாம் வச்சேன், நாட்டு வச்சேன், பட்டு துணியோட கிளாத்து வந்து குவாலிட்டி இல்லை. அதனால இந்த saree நான் வந்து வேர் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூனம் saree. இந்த சாரிக்கு இந்த 2 ப்ளவுஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த saree தான் நான் வேர் பண்ணிட்டு போவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் saree. இந்த காட்டன் saree நான் இன்னும் வேர் பண்ணலை. ப்ளவுஸ்லாம் கரெக்டாக தச்சு வச்சுருக்கேன், நான் இன்னும் வேர் பண்ணலை. அதோட ப்ளவுஸ் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து நாட்டு வைக்கல, லேஸ் மட்டும் வச்சு தச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ப்ளவுஸு. பார்த்தீங்கன்னா நாட்டு வைக்கல, லேஸ் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இந்த saree பாருங்கள், இதுவும் காட்டன் saree தான்.
இங்கே இருக்கு பாருங்க. இந்த சாரீ நான் இன்னும் வேர் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது என்னமோ நம்ம யூஸ் பண்ண சாரியே யூஸ் பண்ண சொல்லுது, புதுசாக இருக்கிற சாரியை எடுத்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுது. இந்த சாரீ ஒர்த்தே கிடையாது. இதில் வந்து லேஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு இது வந்து கட்டி பார்த்தா தான் தெரியும். நம்மளாம் வந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் பிடிக்குமா பிடிக்காதான்னு. இது பட்டு மாதிரி தான் வருது. பட் இது என்ன சாரீ, பட்டு சாரீ மாடலில் தான் இருக்குது. கொஞ்சம் வழவழன்னு தான் இருக்குது கிளாத்து. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ நான் இன்னும் வேர் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஃபைனலாக அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா பிங்க்கு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளெயினாக தான் இருக்குது. லேஸும் இல்லை, நாட்டும் இல்லை, பிளெயினாக இருக்குது. இதை நான் எப்படி வேர் பண்ணுறது? அதோட சாரீ பார்த்தீங்கன்னா பூனம் கிளாத்து தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பூனம் கிளாத்து தான் வரும் பாருங்க. சாரீ நல்லா இருக்கு. பிளவுஸ் தான் வந்து எனக்கு சூட்டபிள் இல்லை. இந்த சாரீக்கு இந்த பிளவுஸ் நீங்க கேட்டிருந்தா சாரீ கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். எல்லா சாரீ இங்க இருக்கு பாருங்க. நீங்க கேட்ட மாதிரி சாரியோட கலெக்ஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இவ்வளோதான் நான் வேர் பண்ணிட்டு இருக்கிற சாரீ. இதில் யூஸ் பண்ணாத சாரீ 4 சாரீ இருக்குது. இவ்வளோதான் என்கிட்ட இருக்கிற சாரீ. ஒரு 10 சாரீ தான் இருக்குது. வேறு எங்கேயுமே சாரீலாம் கிடையாது. இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணாலும் பீரோவை காட்டுறோம் பாருங்கள். இங்கே தான் சாரீ ஃபுல்லாக நான் வச்சுருந்து இப்போ எடுத்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவலு, ஷாலு, பெட்ஷீட்டு, மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாப்பாவோட புது ட்ரெஸ்ஸு, தம்பியோட புது ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இங்கே வந்து எதுவும் கிடையாது. இங்கே தான் நான் சாரீலாம் வச்சுருந்தேன். இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட சாரீ. என்கிட்ட இவ்வளோ தான் சாரீஸ் வந்து இருக்குது. அதில் எவ்வளோ வேர் பண்ணுறேன் எவ்வளோ வேர் பண்ணலன்னு சொல்லிட்டு பிரிச்சும் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்ட மாதிரி சாரியோட கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.